Taste the Daily. வாழ்வின் வெற்றிக்கு உந்து சக்தி பெற்ற பாராட்டுகளா பட்ட அவமானங்களா என்ற அழகான தலைப்பை இங்கே வழங்கி இருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த மேடையிலே நான் ஏறுவதற்கு மிக முக்கியமான காரணமான மனிதர்களை நான் நன்றியோடு இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன். பெருமதிப்பிற்குரிய இந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு முகுந்தன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நான் இந்த தமிழ்ச்சங்கத்தில் பேசுவதற்கு காரணமாக இருந்த அமரர் திரு ஆறுமுகம் ஐயா அவர்களையும் என்னுடைய அருமை மீது அக்கா திரு அனுராதா அவர்களையும் இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அதுபோல இந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ராகவன் நாயுடு ஐயா அவர்களுக்கும் தலைவர் சக்தி பெருமாள் அவர்களுக்கும் இந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி முன் வரிசையை பொன் வரிசையாக மாற்றியிருக்கக்கூடிய அத்துணை தமிழ் நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கூறி எங்களுடைய பட்டிமன்றத்தை நாங்கள் துவங்குகிறோம். என்னதான் பொங்கல் அன்னைக்கு புதுசா பொங்குனாலும் அதுல நாம பழைய உப்பைத்தான் போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி பழமையை என்னைக்குமே நம்ம மறக்கிறது இல்லை. நம்ம வாழ்ந்த காலத்தை பின்னாடி எப்போதுமே நம்ம திருப்பி பார்ப்போம். என்னைக்குமே சார் லைஃப்ல கம்பேரிசன்கிற ஒன்று மட்டும் இருக்கவே கூடாது. பார்த்துருக்கீங்களா? சில பேர் எப்போது கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு பாட்டி அப்படிதான் தன் பேரனை பார்த்து, டே சுரேஷ் மகேஷை பார்த்து எப்படி படிக்கிறான்னு, டே சுரேஷ் மகேஷை பார்த்து எப்படி ஸ்போர்ட்ஸில் இருக்கான்னு, டே சுரேஷ் மகேஷை பார்த்தியா கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸில். அந்த பையன் சொன்னான், பாட்டி மகேஷோட பாட்டி செத்து 3 மாதம் ஆச்சு. நீ கம்பேர் பண்ண நானும் கம்பேர் பண்ணுவேன்ல. ஒரு அப்பா தான் பையனை பார்த்து, டேய் 78 பிள்ளைய பார்த்தியாரா 100க்கு 90 மார்க் எடுக்கு, நீ 10 மார்க் எடுக்க. 78 பிள்ளைய பார்த்தியா 100க்கு 90 மார்க் எடுக்கு, நீ 10 மார்க் எடுக்க. 78 பிள்ளைய பார்த்தியா 100க்கு 90 மார்க், நீ 10 மார்க். அவன் சொன்னா, சும்மா இருக்கிற பையில போய் 78 பிள்ளைய பாத்தியா 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 பார்த்ததுனாலதான் அந்த 10 மார்க் எடுத்துட்டு. அப்ப லைஃப்ல கம்பேரிசனே கூடாதா? அப்ப எதுக்கு கம்பேரிசன்ங்கிற வார்த்தை இருக்கு? ஏன் இருக்கு தெரியுங்களா? நம்மளை அடுத்தவனோட கம்பேர் பண்ணா நம்ம வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. நம்மோடு கம்பேர் செய்ய வேண்டும். 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு? 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொந்த வீடு இல்லாம இருக்கலாம், ஒரு கார் இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு ஒரு வீடு காரோட நம்ம இருக்கலாம். நம்மோடு ஒப்பிட்டு பார்த்தால் வாழ்க்கையில் நிம்மதி என்பது நிச்சயமாக வரும் என்பதற்காகத்தான் ஒப்பீடு என்ற ஒன்றை வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல என்ன நடக்கு? கம்பேரிசன்கிற பேர்ல பலருடைய மனதை நம்ம அவமானப்படுத்துற சம்பவங்களையும் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதே மாதிரி பாராட்டுறதா இருந்தாலும் ஒருத்தரோட ஒப்பிட்டு தான் நம்மளை பாராட்டுவாங்க இல்லையா? இவர் அப்துல் கலாம் போல மிகப்பெரிய அறிஞர் அப்படின்னு சொல்லி ஒரு விஞ்ஞானியை பாராட்டுறதாக ஒரு அளவுகோலாக ஒருத்தரை நம்ம என்ன செய்யறோம் வைக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அவமானமும் நம்ம வாழ்க்கையில உண்டு இல்லையா? அதாவது வீட்டுல நம்மளை மனைவி அவமானப்படுத்துவாங்க பாருங்க, அத மாதிரி உலகத்துல ஒரு அவமானத்தை பார்க்க முடியாது. கிச்சன்ல நம்ம பேசிட்டு இருக்கும் போதே அப்படியே மிக்சியை ஆன் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படியே சுருன்னு ஓடும். நம்ம என்ன சொல்லுவோம்னா கது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. அதுவே ஒரு வகையான ஒரு அவமானம் தான். சாப்பிட்டு முடிச்சோடனே கை கழுவுக்காக போறோம்னு வைங்களேன், கை கழுவுற அந்த சிங்கில் கழுவ வேண்டிய பாத்திரத்தெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சிருப்பாங்க. ஏங்க அப்படியே அதை கழுவி வச்சிருங்க அப்படிம்பாங்க. புரியுது? அதனாலேயே நான் எல்லாம் வாஷ் பேஷன் பக்கம் போறதே கிடையாது சரிங்களா? சிங்க் பக்கம் போறதே கிடையாது. வெறும் வாஷ் பேஷனோட கை கழுவிட்டு நான் வந்துடுறேன் சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நமக்கு நடக்கும். வீட்டில் பார்த்துருப்பீங்க இல்லைங்க, ஒரு மனைவி மிக அற்புதமான முறையில் ஒரு மீன் குழம்பு வைக்கிறாங்க. அந்த தெருவே மணக்குது. வீட்டுக்காரர் வரார், சாப்பாடு போடுறாங்க. சாப்பிட்ட உடனே எப்படி இருக்குங்க? எந்த ஒரு பெண்ணும் தன்னை எல்லாரும் பாராட்டுறாங்கிறத விட தன் கணவன் பாராட்ட பெருசாக நினைப்பாங்க. நம்மளும் எப்படிங்கிறீங்க, வீட்டில் ஒய்ஃப் செஞ்ச சமையலை பாராட்டியிருக்க மாட்டார். ஆனால் ஆஃபீஸில் மேனேஜர் என்னை அங்கீகாரம் பண்ணலை, மேனேஜர் என்னை பாராட்டலன்னு வருத்தப்படுவார். வீட்டில் நீங்கள் பாராட்டியிருந்தாலும் அந்த பாராட்டு உங்களுக்கு அங்கே கிடைக்கும் இல்லையா? அப்படி மீன் குழம்பு வச்ச உடனே எப்படி இருக்குது அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. அவர் சொன்னார், சாப்பிட்டுட்டு நம்ம ஆளுகளுக்கு எப்போவுமே நடுநாக்கில் சரஸ்வதி இருக்காங்கன்னா நுனி நாக்கில் சனீஸ்வரம் இருப்பான், பார்த்துருக்கீங்களா? அந்த அவர் சொல்லிட்டு, அருமையாக இருக்குமா குழம்பு, என்னதான் இருந்தாலும் எங்கள் அம்மா வச்சது மாதிரி வராது. அந்த அம்மா மனசு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் பையன் வந்தான். அவனுக்கு அந்த சாப்பாட்டை போட்டாங்க. அவன் சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு அவன் சொன்னான், அம்மா ஓ சாப்பாடு மாதிரி வராதுமா, வீடே மணக்குது, தெருவே மணக்குது, என்ன சமையல்மா அப்படின்னு யார் சொன்னா? மகன் சொன்னான். ஒரு பெண் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா?
எந்த ஆண்மகன் உணவை சாப்பிட்டாலும் அதில் தன் தாயினுடைய சுவையைத்தான் அவன் உணர்வான் என்பதுதான் அங்கே உளவியல். தன் மகன் தன் தாயை புகழ்வது நியாயம் என்றால் தன் கணவனும் தன் மாமியாரை புகழ்வதும் நியாயம் என்பதை ஒரு பெண் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் அவமானமும் இல்லை, வாழ்க்கையில் பாராட்டும் பிரச்சனை இல்லை. அம்மா சமையலுக்கும் மனைவி சமையலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. கிச்சன்லேருந்து சமையல் செஞ்ச வாசம் வந்துச்சுன்னு வைங்களேன், அம்மா சமையல் அர்த்தம். வாசம் வருதாங்க வாசம் வருதாங்கன்னு சத்தம் வந்துச்சுன்னு வைங்களேன், அது மனைவி. இங்க எத்தனை பேர் வீட்டிலேருந்து வாசம் வருதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. கிச்சன்ல இருந்து பூரி சப்பாத்தி வந்துட்டே இருந்தா அம்மா சமையல், பூரி கட்ட சப்பாத்தி கட்ட வந்துகிட்டே இருந்தா மனைவி சமையல். டிஃபன் பாக்ஸை திறந்தா என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கும் அம்மா சமையல். என்ன இருக்க போகுதோ தெரியலையே அப்படின்னு பயத்தை உண்டாக்கக்கூடியது மனைவி சமையல். அதாவது அம்மா சமையல் செஞ்சுட்டு கேட்கவே மாட்டாங்க, ஒய்ஃபு சொல்லாம விடவே மாட்டான். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இல்லையா? அதாவது இந்த ரெண்டுல எது சிறப்பு அப்படின்னு அந்த தீர்ப்பு கொடுக்கறதுக்காக ஒவ்வொருத்தரும் படுற பாடு. அதுவும் நியூ இயர் அன்னைக்கு தான் நம்ம ஒரு சத்தியமே பண்ணியிருப்போம், வாழ்க்கையில இனிமே பொய்யே சொல்லக்கூடாது. அன்னைக்கு தான் ஒய்ஃப் புது சேலை கட்டிட்டு என்னங்க நான் அழகா இருக்கேனா அப்படிம்பாங்க. நாம உண்மையை சொல்ல முடியும்? சமையல்ல தான் சார் சகலமும் இருக்கு, சாப்பாட்டுல தான் சகலமும் இருக்கு. ஒருத்தர் ரொம்ப கோவப்படுறாருன்னு பாருங்களேன், அவர் உணவுல எதை விரும்பி சாப்பிடுவார் தெரியுமா? எதை விரும்பி சாப்பிடுவார், எந்த சுவையை விரும்பி சாப்பிடுவார் என்பதை மிகச்சரியாக சொன்னால் 5 பவுன் தங்க காசு நம்ம முகுதன் சாட்டை வாங்கி நான் இப்ப தருவேன். காரம் சரிங்களா, அருமை காரம். சில பேர் பாருங்க எரும மாடு மாதிரியே இருப்பான், சூடு சொரண மான வெக்கம் எதுவுமே இருக்காது. பார்த்தீங்கன்னா புளிப்பு அதிகமாக சேர்த்து சாப்பிடுவான். புளியோதரை, லெமன் ரைஸ், தயிர் சாதம், ஒரே புளிப்பா சாப்பிட்டீங்கன்னா அப்படிதான். சில பேர் பாருங்க பிடிவாத உணவு அதிகமாக இருக்கும், ஏன்னா கசப்பு அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்களா? மகாத்மா காந்திக்கு பாவக்காய் துவையல் ரொம்ப பிடிக்கும், அவர் வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா அதனாலதான் எந்த வெள்ளைக்கார நம்மளை தூக்கி எறிஞ்சி அவமானப்படுத்தினாலும் அந்த வெள்ளை கூட்டத்தையே இந்த நாட்டை விட்டே தூக்கி எறிய வேண்டும் என்ற எண்ணம் மகாத்மா காந்திக்கு வந்ததுக்கு காரணம் சாப்பாட்டில் அவர் சேர்த்துக்கொண்ட சுவை என்பதை மறந்துவிடக்கூடாது. காந்தியை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்திருக்காரு சார். காந்தி ஆசிரமத்தில் ஒரு பழக்கம், யார் வந்தாலும் ஏதாவது கொடுக்கணும். பாவக்காய் துவையில வச்சிருக்காங்க அவருக்கு. அவர் அதை சாப்பிட்டு பார்த்து ஹோ வெரி பாய்சன், ஹைலி பாய்சன். என்னை காந்தி ஆசிரமத்தை ஏதோ சாப்பாடு கொடுத்து கொள்ள பார்த்தாங்கன்னு கமெண்ட் எழுதிட்டான். காந்தி ஆசிரமத்தில் சாப்பிடாம இருந்தா வேஸ்ட் பண்ணா காந்திக்கு பிடிக்காது, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே காந்தி வர்ற நேரம் வேற வழி இல்லாமல் சாப்பிட்டான். இவன் சாப்பிட்டு முடியும், காந்தி வந்தாரு பாருங்க. அவர் பார்த்தார், ஓ வெரி குட், ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றான் இவன், இன்னும் 2 பிளேட் வைய போட்டார். சாப்பாட்டுல தான் சகலம் இருக்கு. ஒரு காலத்துல எல்லாம் நம்ம எல்லாம் சுட சுட சாப்பிட்டோம், உண்டா இல்லையா சார்? இப்பெல்லாம் சூடு பண்ணி சாப்பிடுறோம். யார் வீட்டுக்காக பிச்சைக்கார பயில யாராவது வரானுங்களா? யாரு தெருக்கா பிச்சைக்கார பயில வரானுங்களா? பிச்சைக்கார பயலுக என்று மரியாதை குறைச்சலாக பேசியதற்காக இந்த மாமன்றத்திலே நான் மன்னிப்பு கேட்கிறேன். அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க சங்க ஆண்டு விழாவுக்கும் நான் தான் சீஃப் கெஸ்டா போறேன். மிந்திலாம் வீட்டுல சமைச்சது மிஞ்சி இருந்தா பிச்சைக்காரனுக்கு போடுவாங்க. பிச்சைக்காரன்னு ஒருத்தர் உண்டு தெரியுமா? ராத்திரி வருவார், பல நேரங்களில் அப்பாவே அந்த நேரத்துல வருவார் இல்லையா? வீட்டுக்கு வந்தா கொஞ்சமாவது அரிசி இருக்கும், தண்ணியை ஊற்றி வச்சிருப்பாங்க, ஏன்னா அந்த நேரத்தை சமைக்க முடியாது, ஏதோ பசியாத்த இருக்கு. இன்னைக்கு அப்பெல்லாம் கிடையாதுமா, 9 மணி ஆனா கழுவி கவுத்திடுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஏதாவது ஹோட்டலில் போய் நீ சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன ஆகி போச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆனா அன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு விருந்தாளி யாராவது ஒருத்தர் வர, அன்னைக்கெல்லாம் வீட்டுல திண்ணைகள் இருந்தது. திண்ணையில உட்கார்ந்தா அவன் விருந்தினர்னு அர்த்தம். விருந்தினர்னா இன்னைக்கு யார் தெரியுமா? என் கூட படிச்சவன், இல்லை என் கூட வேலை பார்க்குறவன், எனக்கு தெரிஞ்சவன், சொந்தக்காரனுக்கு கொடுக்குறதா விருந்து இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அன்னைக்கு விருந்து அப்படி கிடையாது, முன்பின் தெரியாதவர்களுக்கு கொடுக்கணும். அந்த வீட்டில் உள்ள முற்றத்தில் உட்கார்ந்துருப்பான். அதுலேயும் ஒரு நுணுக்கம் என்ன தெரியுமா? காலை தொங்க போட்டு உட்காந்துருந்தான் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் போயிட போறான்னு அர்த்தம். அவனுக்கு நீர் ஆகாரம் கொடுக்கணும். செவத்துல சாஞ்சி உட்காந்துதான் வைங்களேன், அன்னைக்கு நைட் அங்கே தான் ஸ்டே பண்ண போறான்னு அர்த்தம். அவங்க கேட்க மாட்டாங்க, நாமளா அதை உணர்ந்து அவர்களை நாம் விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என்ற பண்பாடு உலகத்தில் உள்ள ஒரே இனம் நம்முடைய தமிழ் இனம் என்பதை பெருமையோடு நினைத்து பாருங்க. சாப்பாட்டுல அவ்வளோ விஷயம் இருக்கு. எனக்கு சமீபத்தில் தான் கல்யாணம் ஆச்சு. இப்படித்தான் 16 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். ஒரு தடவை தான் ஆச்சு. கல்யாணம் ஆன புதுசுல என் ஒய்ஃபுக்கு சமைக்க தெரிஞ்ச ஒரே ஐட்டம் ரவா உப்புமா தான். காலையில் ரவா உப்புமா, மத்தியானம் ரவா உப்புமா, ராத்திரி ரவா உப்புமா. ரவா உப்புமா கேவலமாக நினைக்கக்கூடாதுங்க.
அதாவது ரவா உப்புமாவும் அத்தை பொண்ணு ஒன்று, உப்புமாவும் அத்தை பொண்ணு ஒன்று. எதுவும் கிடைக்கலன்னு வைங்களேன், உப்புமா செய்வாங்க. எவனும் கிடைக்கலன்னா அத்தை பொண்ணை நம்ம தள்ள கட்டி வச்சுருவாங்க. இந்த கொரோனா நேரத்தில் என் ஒய்ஃப்ட்ட ஒரு கேசரி கேட்டால் கூட அந்த கேசரியில் சுக்கு, மிளகு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு தான் எனக்கு வந்து கேசரியே கொடுத்தாங்க. இந்த கபசர குடிநீர் இருக்குல்ல, அதில் தான் எங்கள் வீட்டில் உப்புமாவே கிண்டி சாப்பிட்டேன். கபசர உப்புமா. நான் கபசர உப்புமா சாப்பிட்டாலும் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். சார் உண்மையிலே மூந்தன் சார், மனசார சொல்கிறேன். டெல்லி ஆடியன்ஸ் ஒண்டர்ஃபுல் ஆடியன்ஸ், உண்மையிலே எக்ஸலண்ட். சில ஊர்லலாம் கல்லை காய வைக்க ரொம்ப நேரம் ஆகும், அதுக்கப்புறம் தான் தோசமாக ஊற்றுவோம். இங்கே அப்படி கிடையாது, ரெடிமேடாக இன்ஸ்டண்ட்டாக இருக்காங்க எல்லாரும். சொன்ன உடனே அழகாக ரசிக்கிறீங்க. உண்மையிலேயே பட்டிமன்றத்தோட எல்லாரும் அவங்க நல்லா கைத்தட்டி பாராட்டுங்க பார்ப்போம். நல்ல அது மாதிரி என் ஒய்ஃபுக்கு சமைக்க தெரிஞ்ச ஒரே விஷயம் அந்த ரவா உப்புமா தான். காலையில் ரவா உப்புமா, மத்தியானம் ரவா உப்புமா, ராத்திரி ரவா உப்புமா. ஒரு வாரம் ஒன்றே பெற்று நான் அவங்க 2 பேருமே கல்லூரி பேராசிரியர்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு நிகழ்ச்சினா விளம்பரம் வேணும்ல, அதுதான். அப்போ 3 வேளை சாப்பிட்டு நொந்து போய் என் ஒய்ஃபை 5 ஸ்டார் ஹோட்டல் கூட்டு போயிட்டேன். இப்போ சார் பார்க்குறாரு, சூப்பர் பெரிய பணக்காரராக இருப்பார் பொருளுக்கு, 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் கூட்டு போகிறாரு. இப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாதாரண ஹோட்டலுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஒரே வித்தியாசம் தான். வெளிச்சத்தில் சாப்பிட்டா அது ஆர்டினரி ஹோட்டல். இருக்கிற எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி போட்டு குருட்டு கோழி தவுட்ட முழுகிற மாதிரி முழுங்குறான்னு நினைக்கிறேன். ஹேண்டில் லைட் டின்னருங்கிற பேரில் அதுதான் 5 ஸ்டார் ஹோட்டல். மெனு கார்டு கொண்டு வந்து கொடுத்தான். நம்ம ஒரு தமிழ் பேராசிரியர் வச்சா இங்கிலீஷ் தெரியாது, என்னடா பண்ணுறேன்னு பார்த்தேன். சரி ஜோசியர்கார் சொல்லிட்டோம், சுக்கர உச்சம் அட்ரா டிக்கெட்னா 6ஆம் நம்பர் அடித்தேன். நான் எதில் அடிச்சிருக்கேன்? ரவா உப்புமாவில் அடிச்சிருக்கேன். மறுபடியும் 2 பிளேட் ரவா உப்புமா விழுந்துட்டான். இதை எடுத்துட்டு போடானா ஆர்டர் பண்ண இடம் திருப்பி வாங்க கூட சாப்பிட்டு தான் ஆகணும்ட்டான். வேற வழி இல்லாமல் சாப்பிட்டு போட்டு பக்கத்து டேபிளை பார்த்தேன். என்னைக்குமே நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்க்குலாம் மெனு கார்டு வந்து பக்கத்து டேபிள் தான் இல்லையா. அவன் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கான் அப்படிதான் நம்ம பார்ப்போம் எப்போதுமே இல்லையா. அந்த மாதிரி பார்த்தா அவன் விரலை விட்டு விட்டு அடிச்சுட்டு இருக்கான். உடனே என்ன அவன் சாப்பிட்டு முடிச்சுனே ரிப்பீட் அப்படின்னா 2 பிளேட். ஸோ 2 பிளேட் அப்படின்னா அந்த ஐட்டம் எங்கே ஒரு முழுக்கிட்டு நான் மறுபடியும் 2 பிளேட் ரிப்பீட் அப்படின்னு மறுபடியும் 2 பிளேட் ரவா கொடுத்துட்டேன். அந்த மாதிரி வாழ்க்கையில் எவ்வளவோ அவமானங்களை நம்ம வந்து நாள்தோறும் சந்திச்சுட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லையா. அந்த அவமானமாக பாராட்டா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அருமையான ஒரு தலைப்பை வச்சுருக்காங்க. கல்யாண வீட்டிலலாம் பாருங்க, தாலி கட்டும் போது எந்திரிச்சு நின்று ஆசீர்வாதம் பண்ணுவோம், பார்த்துருக்கீங்களா? நானும் உணர்ச்சி வசப்பட்டிருக்கேன். சார் இவ்வளோ இந்துவா இருக்காங்களே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த பந்திக்கு முந்துறாங்கன்னு அர்த்தம், புரிஞ்சுங்களா? சாப்பாட்டுக்கு சீக்கிரம் போகணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க வந்து ஒவ்வொரு இதை வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே வாழ்க்கையில் எது முக்கியம்? ஒரு மனிதன் வந்து உந்து சக்தி பெற்று மேலே வரணும் அப்படின்னா எது தேவை? பாராட்டுகள் தேவை அப்படின்னு பேசுறதுக்கு 3 பேர் வந்திருக்காங்க. இல்லை அவமானம் தான் ஒரு மனிதனை முன்னேற்றம் சொல்வதற்காக 3 பேர் வந்திருக்காங்க. கவிஞர் வலம்புரி ஜானியினுடைய ஒரு கவிதை உண்டு. அந்த எக்கால சிரிப்புகள், ஏளன புன்னகைகள் புயலாய் வந்து உன் மனதில் புள்ளியாய் மையம் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நீ ஒரு பதில் சொல், உன் வார்த்தையால் அல்ல உன் வாழ்க்கையால் என்று எழுதியிருப்பார் இல்லையா. அப்படி மனதில் ஏற்பட்ட காயங்களை எல்லாம் வடுக்களாக மாற்றி வாழ்க்கையில் சாதித்தவர்கள் எவ்வளவு பேர் உண்டு. விசுசாருடைய அரட்டையரங்கம் குற்றாலத்தில் நடக்கும்போது நான் சொன்ன ஒரு வார்த்தை, 4 சுத்துனாலே குயவனோட கைப்பட்ட களிமண் அழகான மண்பானையா மாறுது, பூமி இத்தனை வருஷமா சுத்துதே, நாம ஏன் இன்னும் களிமண்ணா இருக்கோம் அப்படின்னு கேட்டேன். அந்த அளவுக்கு வாழ்க்கையில் களிமண்ணாக இருக்கிறவனை எல்லாம் உருப்பெறச் செய்வது எது என்று சொன்னால் பாராட்டா அவமானமா என்ற ஒரு சிறு குழப்பம் இன்றைக்கு வந்திருக்கிறது. அந்த குழப்பத்தை தீர்த்து செய்து வைப்பதற்காக இங்கு 6 தமிழ் அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களை கேட்ட பிறகு நாம் தீர்ப்புரைக்கு போவோம். ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ பேரை நான் 1 திரட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தீர்ப்பு கொடுக்கும்போது கடைசியில் இதேமாரி திருப்பி எனக்கு நீங்கள் கொடுக்கணும். எங்கள் ஊரில் ஒரு பேச்சாளர் இருந்தால், அவர் பேர் கன்னிகுடி பேச்சாளர்னு பேர். அவரை பேச விட்டோம்னா 4 பக்கம் கூட்டம் செதறி ஓடும். அந்த மாதிரி இல்லாமல் இவங்கெல்லாம் வந்து எண்ணிக்கையில் குறைவானவர்கள் மத்தியில் இந்த பட்டிமன்றம் நடக்கிறது என்பதை விட எண்ணத்தில் உயர்ந்தவர்கள் மத்தியிலே இந்த பட்டிமன்றத்தை நான் நடத்துகிறோம் என்ற மகிழ்ச்சியோடு முதல் பேச்சாளரை உங்களது கைத்தட்டல் கிடையே அழைக்கிறேன். வாழ்வின் வெற்றிக்கு உந்து சக்தி பெற்ற பாராட்டுகள் தான் என்ற அணியின் தலைவராக வருகிறார் டாக்டர் எம் சுந்தரராஜன் அவர்களை உங்களது கைத்தட்டலோடு வருக வருக என்று வரவேற்கிறேன்.